பக்கம் எண் 18. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனை திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்காக நீ சேமித்து வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் எத்துணை மிகுதியானவை. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நற்கருணையில் வாழும் ஆண்டவரின் அன்பிற்குரிய இறை மக்களே, நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் எல்லையற்ற அன்பின் உச்சத்தை கொண்டாடும் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்மீது கொண்ட பேரன்பினால் தம்மையே நமக்கு ஆன்மீக உணவாகவும் பானமாகவும் தந்து நம்மோடு என்றும் வாழும் மாபெரும் நற்கருணை மறைபொருளை இன்று நாம் நன்றியுணர்வோடு போற்றி கொண்டாடுகிறோம். அன்று பாலைவன பயணத்தில் பசியால் வாடிய இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் மன்னா பொழிந்து வழிநடத்தியது போல இன்று நமது உலக பயணத்தில் நம் ஆன்ம பசி தீர்க்க விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை உண்ணும் எவரும் என்றுமே வாழ்வர் என்று இயேசு நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார். நற்கருணை என்பது வெறும் சடங்கல்ல, அது நம்மிடையே வாழும் கிறிஸ்துவின் உயிருள்ள உண்மையான பிரசனமாகும். நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில் பங்கேற்பதால் வெவ்வேறு நபர்களாகிய நாம் கிறிஸ்துவின் ஒரே உடலாக மாற்றப்படுகிறோம் என்ற உன்னத ஆன்மீக ஒற்றுமையையும் இத்திருவிழா நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே இந்த தூய நற்கருணை திருவிருந்தில் தகுதியோடும் தூய்மையான உள்ளத்தோடும் பங்கேற்கவும், கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து பிறரோடு அந்த அன்பை பகிர்ந்து வாழும் வரம் வேண்டியும் இத்திருப்பலியில் பக்தி உருக்கத்தோடு இணைந்து ஜெபிப்போம். நமக்களே, இந்த திருப்பலியானது இந்த நாளில் நன்றிப்பலி ஒப்பு கொடுப்பவர்கள் திரு ஜோசப் ஸ்டீபன் ராஜ், ஜோஸ்பின் மேரி, அல்போன்சா குடும்பத்திற்கு கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இந்த குடும்பத்தை ஆண்டு நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும், குழந்தைகளையும் குழந்தைகளுடைய குடும்பங்களை ஆண்டு ஆசிர்வதிக்கும்படியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் மரியமிக்கேல், சூசைக்கனி, இருதயராஜ், ஞானப்பிரகாசம், சுவாமிநாதன், அன்னத்தாய், ஜெயமேரி என்னும் ஆன்மாக்களுக்காகவும், ஞானமணி டெய்சி என்னும் ஆன்மாவுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து நம்முடைய கருத்துக்களுக்காகவும்
இத்திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பானை தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மையுள்ளவராய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்று வாழும் எல்லாம் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் அனைவரும் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவுளமானீர். ஆண்டவரே, உமது புனித நாளான இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அணைத்திருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய்மையான இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்போடு ஆசிர்வதித்தருள உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியானவர் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவன் நம் பாவங்களது நம்மை தூய்மையாக்குவாராக. நற்கண்ணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள்
மன்றாடுவோமாக. ஆண்டவரேன், இறைவாந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ செய்வீராக. தந்தையா இறைவனோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் பழைய உடன்படிக்கையின் வழி இரத்தத்தின் வழியாக கடவுள் தம் மக்களுடன் ஏற்படுத்திய உறவை விவரிக்கின்றது. இது புதிய உடன்படிக்கை ஆகிய இயேசுவின் திரு இரத்தத்திற்கு நிழலாக அமைந்தது. இறைவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்று வாக்குறுதி அளிக்கும் இஸ்ரேல் மக்களின் வார்த்தைகளை நம் மனங்களில் இருத்தி வாசகத்தை கவனமுடன் கேட்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனம் 2 முடிய, மீண்டும் 14 16 முடிய. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனம் 2 முடிய, மீண்டும் 14 16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரை கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுதியில் பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரியாத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 147 வசனங்கள் 12 முதல் 13, 14 முதல் 15, 19 முதல் 20. திருப்பாடல் 147. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே
அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் சொல்கின்றது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்துவின் சிலுவை சாவே உண்மையான பலி என்றும் அவரது திரு இரத்தமே நம் பாவங்களை கழுவி நம்மை தூய்மையாக்குகிறது என்றும் பவுலடியார் நினைவூட்டுகிறார். வெளி ஆடம்பரங்கள் அவசியமில்லை. கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பலியே நமக்கு நிலைவாழ்வை தருகிறது என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 16-17. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியதாவது, விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது தசையை உணவாக நான் கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே நான் கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது தசையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய தசையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது தசை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் விண்ணக வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது தசை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது தசையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபை ஆண்டுடைய திருவுடல் திருத்தத்தை பெருவிழாவாக திருச்சபை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒருவேளை நற்கருணை இந்த உலகத்திற்கு கொடுக்கப்படாவிட்டால் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சிந்தித்து கூட பார்க்க முடியாது. இந்த உலகம் தேவ நற்கருணையை உட்கொள்ளதான் இந்த உலகம், இந்த மனிதர்கள் பண்பட்ட மனிதர்களாக மாறுகிறார்கள். அந்த நற்கருணை உட்கொள்ளாதான் மனிதன் ஒருவரை அன்பு செய்வதற்கும் தியாகம் செய்வதற்கும் கற்றுக்கொள்கிறான் என்று ஒரு இறையியல் வல்லுநர் கூறு. அந்த உலகம், இந்த மனிதன் பக்குவப்படுகிறான் என்றால் அது தேவ நற்கருணையால் தான் என்பதை ஒரு இறையியல் வல்லுநர் சுட்டி காட்டுகிறார். அந்த மக்கள் எனக்கு ஒரு சில விளக்கம் சொல்லுங்களேன். இந்த தேவ நற்கருணை பெட்டி இருக்குல்ல, தேவ நற்கருணை பெட்டி, நற்கருணை பெட்டி, ஆமாம், இது எப்போ எதுக்காக வச்சுருக்குறாங்க? நீங்கள் வந்து ஜோம் பண்ணுறதுக்கா? இந்த லைட் இருக்குல்ல, இந்த லைட் எதுக்காக வச்சுருக்குறாங்க? அங்கே ஒரு அணையா விளக்கு இருக்கா? எஸ், ஆமாம், அணையா விளக்குலாம், அந்த லைட்டு அணையா விளக்குலாம் எதுக்காக வச்சுருக்குறாங்க? வெரி குட். அந்த நற்கருணை பெட்டி எதுக்காக, எப்போ வந்துச்சு? எந்த சபைக்கும் நற்கருணை பெட்டிங்கிறது கிடையாது, எந்த சபையிலும் இருக்காது. கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் அந்த நற்கருணை பெட்டி இருக்கும். திருச்சிலுவைக்கு மேலே INRI இருக்குல்ல, அது என்னது? ஐனா எல்லாம் வச்சுக்கிடும், அர்த்தம் மட்டும் தெரியாமல் இருக்கும் இல்லை. ஐனா என்ன? INRI, ஐனா என்ன? என்னம்மா ஐனா? நான் எபிரேய மொழி, எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளில் பிளாத் எழுதி வைத்தது இல்லை. ஆங்கிலத்தில் எழுதி வச்சாங்களா சகோதரி? எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் போன்ற மொழியில் தானே இருக்குது. ஆங்கிலத்திலையும் இல்லை. ஐனா என்ன? INRI, ஐனா ஐ. ஈசூஸ், ஏசு, ஏசு, ஏசு தான் ஐனா ஈசூஸ் தான் ஐன்னு போட்டிருக்கு. என்னன்னா என்.
நாசரேத்து. நாசரேத். ஆர் அப்படின்னா ஆர். ஆர்னா என்ன அர்த்தம்? ரெக்ஸ். ரெக்ஸ். ரெக்ஸ்னா அரசன். திரும்பவும் ஐன்னா இலுமினும், பிரகாசம். அந்த லைட் இலுமினஸ் சொல்லுவோம், இலுமினும். நாசரேத் இயேசு யூதர்களின் மகிமை மிக்க அரசன். அதை சொல்றதுக்கு தான் INRI போட்டிருக்காங்க. நற்கர்ணப்பட்டி எப்போ வந்துச்சுது? சும்மா பிரசங்கம் வச்சுட்டு போங்கலாம் ஃபாதர். நற்கர்ணப்பட்டி எப்போ வந்துச்சுது? நற்கர்ணப்பட்டி எதுக்காக? அன்பு மக்களே, நற்கர்ணப்பட்டி எதுக்காக அப்படின்னா, அந்த நம்ம ஜெபம் பண்ணணும், ஆராதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நற்கர்ணப்பட்டி எப்போ திருச்சபைக்குள்ளே வந்துச்சுன்னா, திருப்பலிக்கு வர முடியாதவங்க, நோயிற்றவங்க வீடுகளில் இருப்பாங்க. ஆகவே அந்த மக்களுக்கு நற்கருணையை கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நற்கர்ணப்பட்டி திருச்சபைக்குள்ளே வந்துச்சு. ஆகவே இந்த ஆராதனை பண்ணுறதுக்காக இல்லை, மாறாக நோயாளர்களுக்கும் வீடுகளில் திருப்பலிக்கு வர முடியாதவர்களுக்கும் தேவ நற்கருணையை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நற்கர்ணப்பட்டி வந்துச்சு. இந்த லைட் எதுக்காக வச்சிருக்கிறாங்க? இந்த சிலுவை எதுக்காக வச்சிருக்காங்க? சிலுவை பீடத்தில் 2 பொருள் கண்டிப்பாக இருக்கணும். பூலாம் இருக்கணும் கட்டாயம் கிடையாது, வச்சா நல்லா இருக்கும். ஆனால் சிலுவையும் லைட்டும் கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஒரு சில நேரங்களில் குருக்கள் ட்ரெயினில் போயிட்டுருப்பாங்க, அப்போ பூச வைப்பாங்க. 2-3 நாள் தொடர்ச்சியாக போகும்போது ஒரு நாள் காலையில் கண்டிப்பாக பூச வைப்பாங்க. பூச வைக்கும்போது அவங்க பேக்கு உள்ள சிலுவையும் லைட்டும் இருக்கும். ஆகவே சிலுவை எதுக்காக வச்சுருக்காங்க? இது கல்வாரி பீடம் அப்படி சுட்டி காட்டுறதுக்காகத்தான் திருச்சிலுவையை வச்சுருக்காங்க. லைட் எதுக்காக வச்சுருக்காங்க? தொடக்கத்தில் இப்படி அழகான தேவாலயங்களில் பூச ஒப்பு கொடுக்கலை. அவங்க தொடக்கத்தில் குகையில் தான் திருப்பலி ஒப்பு கொடுத்தாங்க. ஆகவே அந்த குகையில் யார் பூச வைக்கிறா, யார் பிரசங்கம் வைக்கிறா ஒன்றும் தெரியாது. திருத்தூதர் எங்கே இருக்காங்க, ஆண்டுடைய அந்த பிஷப் எங்கே இருக்கிறாங்க, திருத்தந்தை எங்கே இருக்காங்கன்னு குகைக்குள்ளே யாரும் தெரியாது. ஆனால் நற்கருணை இருக்கக்கூடிய இடம் தெரியணும். யார் முகமும் தேவையில்லை, ஆனால் நற்கருணை இருக்கக்கூடிய இடம் தெரியணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவ நற்கருணை இருக்கக்கூடிய இடத்துல லைட் வைப்பாங்க. நீங்கள் நற்கருணை எழுந்தேற்றம் பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பாக லைட் வைக்கணும். இங்கே எழுந்தேற்றம் பண்ணி வைக்கும்போது பூசையில் ஆண்டவருடைய தேவனருக்கு வருது அப்படிங்கிறதுக்காக லைட் வச்சுருக்காங்க. ஆகவே அணையா விளக்கு வைப்பாங்க. ஆகவே அந்த மக்கள் இன்றைக்கும் நம்ம லைட் வச்சுருக்கோன்னா அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் தேவ நற்கருணை மீது உள்ள பற்றை, விசுவாசத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எவ்வளோதான் லைட் போட்டாலும் கண்டிப்பாக பீடத்தில் ஒரு லைட் வைப்பாங்க. அந்த மக்களே, இன்னைக்கு திருவுடல் திருத்தத்தை நம்ம திருநாளாக கொண்டாடுறோம். ஒரு 5 காரியங்களை மட்டும், ஒரு 5 செய்திகளை மட்டும் நம்ம சிந்திப்போம். ஒன்று, தேவ நற்கருணை சுட்டி காட்டக்கூடிய ஒரே முக்கியமான செய்தி, முதல் செய்தி, நான் உன்னோடு பிரசன்னமாக இருக்கிறேன் என்ற செய்தியை தான் ஆண்டவர் இந்த நாளிலே முதல் செய்தியாக தருகிறார். மக்களே, ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்றால் நான் உங்களோடு பிரசன்னமாக இருக்கிறேன் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அந்த செய்தியை தான் தேவ நற்கருணை சுட்டி காட்டுகிறது. ஒரு அரசன் நாட்டை ஆட்சி செய்கிறான் என்றால், அந்த நாட்டில் அவன் இருக்கிறான் என்றால் அவங்க நாட்டு மக்கள் பயப்பட மாட்டாங்க. அரசன் இருக்கிறாங்க, ஆகவே நமக்கு பயம் கிடையாது. எதிரிகள் பார்த்து பயம் கிடையாது. ஏன்னா நம்ம மத்தியில் அரசன் என்று ஒருவர் இருக்கிறார். ஆகவே நமக்கு பயமில்லை என்று மக்கள் நினைப்பார்கள். அதே போல மக்களை நற்கருணை பிரசன்னம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற செய்தியை தான் முதல் செய்தியாக ஆண்டவர் தருகிறார். ஒரு முறை இயேசுநாதரும் ஒரு இளைஞனும் கடற்கரையோர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த குருத்து மணலில் இளைஞன் திரும்பி பார்த்தா 2 மனுஷர்களுடைய காலடி தடம், ஒன்று அந்த இளைஞனுடையது, இன்னொன்று இயேசுநாதருடையது. 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. மதியம் 12 மணி ஆயிற்று. அந்த இளைஞன் திரும்பி பார்த்தா ஒரு மனிதருடைய காலடி தடம் தான் இருந்தது. இயேசுநாதர்கிட்ட அந்த இளைஞன் கோபித்து கொண்டான், ஆண்டவரே, காலை பொழுதில் என்னோடு நடந்து வந்தீங்க, 2 மனுஷருடைய காலடி தடம் இருந்துச்சுது, இந்த சுடுமணலில் என்னை தனியாக விட்டுட்டீங்களே,
ஒருத்தருடைய காலடி தடம் தானே இருக்குதுன்னு சொன்ன உடனே இயேசுநாதர் கூறினார், அந்த காலையில் 2 பேருடைய காலடி தடம் பார்த்தா நம்ம 2 பேருடையது, மதியம் ஒருத்தருடைய காலடி தடம் தான் நீ பார்த்தா அது உன்னுடையதல்ல, மாறாக என்னுடையது. நான் உன்னை தோளில் தூக்கி கொண்டேன், இந்த சுடுமணல் உன்னை தாக்காதவாறு நான் உன்னை தோளில் தூக்கி கொண்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சுட்டி காட்டினார். ஆகவே அன்பு மக்களே, அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதை தான் முதல் செய்தியாக ஆண்டவர் தருகிறார். இரண்டாவது தேவ நற்கனை தரக்கூடிய செய்தி பரிசுத்தம். கடவுள் மாதாவுக்கு ஏன் அமல உற்பவத்தை கொடுத்தார்? ஜென்ம பாவம் இல்லாத ஒரு பாக்கியத்தை மாதாவுக்கு ஏன் கொடுக்கணும்? தேவ நற்கனை தாங்கக்கூடிய அந்த பாத்திரம் புனிதமானது, யாரும் அதை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேவ நற்கனை தாங்கக்கூடிய அந்த பெட்டி தூய்மையானது, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அன்பு மக்களே, நாம் சிறிய மனிதர்கள், நம்முடைய அறிவு சின்னது, நம்ம சின்ன அறிவாலேயே நம்ம சொல்கிறோம் தேவ நற்கனை தாங்கக்கூடிய பாத்திரம் தூய்மையானது, தேவ நற்கருணையை தாங்கக்கூடிய அந்த பெட்டி தூய்மையானது என்று நாம் கூறுகிறோம். தேவ நற்கனை உட்கொள்ளக்கூடிய நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் இரண்டாவது செய்தியாக தருகிறார். தேவ நற்கனை தாங்கக்கூடிய பாத்திரம் தூய்மையாக இருக்கணும்னு நம்ம சொல்லல, தேவ நற்கனை தாங்கக்கூடிய நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். தூய பவுலடியார் சொல்லுவார், உங்களில் நிறையவே நோயிற்றிருக்கிறாங்க. எதற்காக? அவர்கள் தகுதியற்ற முறையில் தேவ நற்கனை உட்கொள்கிறார்கள். அதனால தான் உங்களுக்கு மத்தியில் ஆண்டவருடைய தண்டனை வருகிறது சொல்லுவார். அன்பு மக்களே, அதே போல நாம் பாவமில்லாத உடலோட, பாவமில்லாத ஆன்மாவோட தேவ நற்கரணையை நாம் உட்கொள்ளணும். முன்பு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பாவ சங்கீதனம் கேட்டுட்டு தான் நற்கனை உட்கொள்வாங்க, இல்லை? பாவ சங்கீதனம் பண்ணிட்டு தான் தேவ நற்கனை உட்கொள்வாங்க. அந்த தேவ நற்கனை உட்கொள்வதற்கு முன்பாக உபவாசம் இருப்பாங்க, ஒரு சந்தி இருப்பாங்க, சாப்பிடாம வருவாங்க, பச்சை தண்ணி கூட குடிக்காம வருவாங்க. ஆகவே உமிழ்நீரை கூட உட்கொள்ளாமல் வருவாங்க. அன்பு மக்களே, அந்த அளவுக்கு தேவ நற்கருணை பரிசுத்தமானது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம பூசைய திருப்பலிய தேவ நற்கருணை உட்கொண்டுட்டு தான் அந்த சாப்பிடணும்னு சொல்லிட்டு அநேக மக்கள் வருவாங்க. ஆகவே அந்த தேவ நற்கருணையை தாங்கக்கூடிய அந்த பாத்திரம் தூய்மையானது, தேவ நற்கருணையை நாம் தாங்கக்கூடிய அந்த பெட்டி தூய்மையாக இருப்பது போல தேவ நற்கனை உட்கொள்ளக்கூடிய நாமும் பரிசுத்தமாக இருக்கணும். இந்த தேவ நற்கை வைக்கக்கூடிய பீடத்தை குப்பையாக்கி வச்சுட்டு நம்ம தேவ நற்கை வைக்கிறதில்ல. வெள்ளை துணியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் தேவ நற்கனை உட்கொள்ளக்கூடிய நீங்களும் நானும் அன்பு மக்களே, நாம் எல்லோரும் பரிசுத்தமான உடலோடும் ஆன்மாவோடும் தேவ நற்கருணையை நாம் உட்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த முதல் நாம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், நாம் ஒற்றுமையாக இருக்கணும். தேவ நற்கருணை உட்கொள்ளக்கூடிய நாம் ஒற்றுமையாக இருக்கணும். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்கம்மா. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 16வது. பருகுரோமே. அப்பம் ஒன்றே, ஒரே உடலாக இருக்கிறோம். அன்பு மக்களே, ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவாலய வளாகத்துக்கு வெளியே உங்களுக்கு மத்தியிலே ஜாதிய வேறுபாடுகள் இருக்கலாம், சமய வேறுபாடுகள் இருக்கலாம், பொருளாதார வேறுபாடுகள் இருக்கலாம். தேவாலயத்துக்குள் வந்துவிட்டோம் என்றால் நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். குருவும் இறைமக்கள் என்ற வேறுபாடு கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு கிடையாது. ஒரே தகப்பன் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு தான் தேவ நற்கருணையை நாம் உட்கொள்ள வேண்டும். நான் பெரியவன், நீ சின்னவங்க, நான் பணக்காரன், நீ ஏழை, நீ படிக்கலை, நான் படிச்சிருக்கேன் என்ற வேறுபாடே இருக்கக்கூடாது. ஆகவே தான் தேவ நற்கருணை உட்கொள்ளக்கூடிய நாம் நம்ம ஒரே
அந்த ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு தேவ நற்கருணையை நாம் உட்கொள்ள வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நான்காவது அன்பு மக்களே, அந்த தேவ நற்கருணைக்குரிய மதிப்பு மரியாதையை நம்ம கொடுக்கணும். நீங்கள் திருப்பலி இந்த தேவாலயத்தில் நம்ம கண்ட கதையெல்லாம் பேசக்கூடாது. தேவாலயம் இங்கேருந்து இந்த பக்கம் போகும்போது நீங்கள் ஆண்டவருக்கு வணக்கம் செலுத்திட்டு போகணும். அது ரொம்ப முக்கியமானது. ஆகவே அந்த தேவ ஆராதனைக்கு, அந்த தேவ நற்கருணைக்குள்ள மதிப்பு மரியாதையும் அன்பு மக்களை நாம் கொடுக்கணும். இன்னும் அதிகமாக தேவ நற்கருணையை நம்ம சந்திக்கணும். இவங்க எல்லாருக்கும் ஒரு நிகழ்ச்சி தெரியும். அன்னை தெரசா அவங்கக்கிட்ட ஒரு நிருபர் கேட்டாங்க, இவ்வளவு அவமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களே, நீங்கள் எப்படி இந்த அவமானத்தெல்லாம் துன்பத்தெல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள சந்திக்க முடிகின்றதுன்னு சொன்ன உடனே அந்த அன்னை தெரசா அந்த நிருபரை கூட்டிகிட்டு போய் தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் சொன்னாங்க, இந்த தேவ நற்கருணை மூலமாகத்தான் நான் அந்த சக்தியை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாங்களாம். அந்த மக்களே, ஒரு முறை நம்முடைய முன்னாள் திருத்தந்தை ஜான்பால், 2ஆம் ஜான்பால் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்திருந்தார். அவர் தேவாலயத்திலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் ஜெபித்து கொண்டிருந்த உடனே ஒரு ஆயரவர் வந்து திருத்தந்தையிடம் சொன்னாங்க, திருத்தந்தையே, உங்களை பார்க்குறதுக்கு இந்த நாட்டு பிரதமர் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா அப்படின்ன உடனே அந்த திருத்தந்தை சொன்னாங்க, நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு வாரேன் அப்படின்ட்டு நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வாரேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அந்த ஆயர் ஒரு 5 நிமிஷத்தில் திரும்ப வந்தாங்க. ஒரு முக்கியமான பிரச்சனையா, பெரிய பிரச்சனை, உடனடியாக சந்திக்கணுமா, உங்களுக்கு கொஞ்சம் உடனடியாக வர சொன்னாங்க, பெரிய பிரச்சனையா, நான் இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு திருத்தந்தை பதில் சொல்லி அனுப்புனாங்களாம். அந்த திருத்தந்தைக்குரியது, இந்த பிரச்சனையெல்லாம் சந்திப்பதற்கு ஆண்டவர் தான் எனக்கு வல்லமையை கொடுப்பார். இந்த உலக பிரச்சனையை நான் என்னுடைய அறிவால் நான் தீர்த்து வைக்க முடியாது. ஆண்டவர் தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ரெண்டு மக்களை, நம்முடைய முன்னாள் ஆயர் யுவான் அம்புரோஸ் ஆண்டகை, அவருக்கு நிறைய பிரச்சனைகள், மறைமாவட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், இன்னல்கள். ஆனால் தினசரி 1 மணி நேரம் அவர் அமர்ந்து தேவ நற்கருணைக்கு முன்பாக இருந்து அவர் ஜெபிப்பார். ஆகவே அந்த ஜெபம்தான் அந்த மறைமாவட்டத்தை அவருக்கு வழிநடத்துவதற்கு பெரிய உதவியாக இருந்தது. அதே போல் அன்பு மக்களின் நீங்களும் ஒவ்வொரு நாளும் தேவ நற்கருணை உங்கள் மத்தியில் ஆண்டவர் இருக்கார். அந்த ஆண்டவரோட டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது நீங்கள் அந்த ஆண்டவரை சந்திங்க, நீங்கள் ஆற்றல் பெறுவீர்கள். அன்பு மக்களை, நம்ம தேவாலயத்திற்கு ஒரு சில குடும்ப தலைவிகள் அதிகாலையிலே வந்து ஜெபம் பண்ணுறீங்க, உண்மையாகவே பாராட்டுக்குரியது. எல்லா மக்களும் கொஞ்ச நேரம் ஆண்டவரோட டெய்லி சந்திப்பதற்கு முயற்சி எடுங்கள், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக இந்த தேவ நற்கருணை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய செய்தி, நாம் இது ஒரு உணவு, இது ஒரு உணவு. 3 வகையான உணவு இருக்குது. ஒன்று, இறைவார்த்தை என்பது ஒரு உணவு, தேவ நற்கருணை என்பது ஒரு உணவு, அதே போல நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு. இந்த உணவு முக்கியம், அதைவிட முக்கியமானது இறைவார்த்தை என்னும் உணவு. அதே போல தேவ நற்கருணையும் என்பது உணவு தான். அந்த மக்களே, இந்த உணவை சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் பசியோடு இருப்பவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனையோ நம்ம ஆண்டவர் நமக்கு தேவ நற்கருணையை உணவாக தந்திருக்கிறார், ஆன்மீக உணவாக தந்திருக்கிறார். அந்த உணவை உட்கொள்ளக்கூடிய வேளையிலே அந்த மக்களே, பசியோடு இருக்கக்கூடிய இறை மக்களையும் அந்த சாதாரண பொதுமக்களையும் நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய பசியை ஆற்றுவது நம்முடைய முக்கியமான கடமை. ஆகவே பசித்திருக்கின்ற மக்களுக்கும் நாம் உணவை கொடுக்கக்கூடிய நல்ல வரத்திற்காக அந்த மக்களை நாம் ஜெபம் செய்வோம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். அன்பு மக்களே, இந்த உணவு தான் நமக்கு பசியை, ஆன்மீக பசியை ஆற்ற வல்லது.
இந்த உணவு தான். அதே போல இந்த தேவ நற்கருணை தான் நமக்கு விண்ணக வாழ்வை நமக்கு பெற்றுத்தரும். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். தேவ நற்கருணையை உட்கொண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அன்பு மக்களே, அது விண்ணக ஆன்மீக வாழ்வை சுட்டி காட்டுகிறது. ஆகவே தேவ நற்கருணை நமக்கு விண்ணக வாழ்வை நமக்கு பெற்றுத்தரும். ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு ஒரு 5 முக்கியமான செய்திகளை தருகிறார். ஒன்று, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற செய்தி ஆண்டவர் தருகிறார். இரண்டாவது, தேவ நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தேவ நற்கருணை உட்கொள்ளக்கூடிய நாம் ஒற்றுமையோடு இருக்கணும். நீ இந்த ஜாதி, நான் அந்த ஜாதின்னெலாம் பார்க்கவே கூடாது. நான் கிறிஸ்தவன், இந்து என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்து சகோதரர்கள் தேவ நற்கருணை உட்கொள்ள முடியாது. ஆனால் நான் இந்து கிறிஸ்தவன் என்ற வேறுபாடுகள் எல்லாம் கூடாது. மாறாக நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு தேவ நற்கருணை உட்கொள்ள வேண்டும். அந்த மக்களை தேவ நற்கருணையை தினசரி சந்தியுங்கள். இந்த உணவை உட்கொள்ளக்கூடிய நாம் பசித்திருக்கக்கூடிய, பசியால் வாடக்கூடிய, பசிக்காக கையேந்தக்கூடிய எல்லா மக்களுக்கும் உணவளிப்போம். அதற்கான வரத்தை இத்திருப்பலிலே மன்றாடுவோம். ஆமன். அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளிடம் நாம் பிள்ளைகளுக்கு உரிமையோடு சுதந்திரத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். இந்நாளில் தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினராகிய நாங்கள் அனைவரும் ஒரே அப்பத்தில் பங்கு கொண்டு பலராயினும் ஒரே உடலாய் வாழும் உன்னத ஒற்றுமையை உணர வைத்து தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போர் பதற்றங்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் அல்லலுறும் உலகை இரக்கத்தோடு நோக்கி அருளும். உலக மற்றும் எம் நாட்டு தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தை நல்கி மக்கள் அனைவரையும்
நல்வாழ்வு மற்றும் அமைதி நோக்கி வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குருத்துவ மற்றும் நற்கருணை பக்தி மேம்பட ஒவ்வொரு திருப்பலியிலும் தகுந்த தயாரிப்போடு நாங்கள் பங்கேற்க அருள்தாரும். குருக்கள் இல்லையேல் திருப்பலி இல்லை என்பதை உணர்ந்து நாங்கள் குருக்களை மதிக்கவும் எம் குடும்பங்களில் நற்கருணை பக்தியை வளர்த்து புதிய தேவை அழைத்தல்களை ஊக்குவிப்பவர்களாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரித்த ஆன்மாக்களின் நிலைவாழ்விற்காக எனது சதையை ஊன்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் என்ற வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்து எம் குடும்பங்கள் மற்றும் பங்கில் மறைத்த அடியார்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்கள் பாவம் நீக்கி நிலைவாழ்வின் பேரின்பத்தில் பங்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிருள்ள தந்தையே எம் இறைவா, இந்த புதிய கல்வி ஆண்டிற்குள் நுழையும் எம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களே உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் தந்த ஆசீர்வதியும். ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உமது பரிமான பிள்ளைகளை வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மக்களே, தேவனர்க்கனை கொள்வதற்காக நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய உடலையும் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக நாம் மன்றாடுவோம். மக்களே, தேவனர்க்கனை ஒரு புனித பொருள் அல்ல, மாறாக ஆண்டுடைய திருவுடல். நாம் ஒரு நிமிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, என்னுடைய ஆன்மாவை பரிசுத்தமாக மாற்றும், ஆண்டவரே என்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக மாற்றும் என்று மன்றாடுவோம். இரக்கமே உருவான இறைவா, இறந்து மன்றாடும் திருச்சனுடைய எளிய ஜெபங்களை தயவாய் கண்ணோக்கி அருளும். எங்களுடைய தகுதியில் எங்களுடைய செல்வத்தில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டே நாங்கள் கேட்ப தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் எண் 114. பக்கம் எண் 114. பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியென தந்தவரே, உனக்கு நான் எதை அளித்தேன்? இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். மக்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான புனிதமான இந்த கல்வாரி திருப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எளிய காணிக்கை உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றது. உமது புனித திருச்சபைக்கு ஒற்றுமை சமாதானம் ஆகிய குடைகளை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவானவர் நிலையான பழிமுறை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தார். எங்களுக்காக பலியானவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகிறோம். அவர் எங்களுக்காக சிந்தின திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மக்களே, தேவனக்கனை உட்கொள்ளக்கூடிய நாம் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என தாழ்மையோடுமை நாங்கள் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமுமாகவும் எங்களுக்கு இந்த காணிக்கைகள் மாறுவதாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: என் ஆண்டவரே, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். மக்களே, இது திருவுடல் திறத்த பெருவிழா. ஆகவே 3 முறை இந்த பழைய பாட்டும் மறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பாட்டு படிப்போமாம்மா. நித்திய சுதிக்குரிய 3 முறை அந்த பாட்டை படிங்கம்மா. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் அவருடைய உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் திருக்கெண்ணத்தையும் மக்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சன்னிதானத்திலே திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம். தந்தாய், எங்களை ஆசிர்வதியும். உடைய புனித திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையை வழிநடத்துகின்ற எம்முடைய திருத்தந்தை லியோ, எம்முடைய தலாயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் உமது அன்பில் நிறைவேறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய சன்னிதானத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உம்முடைய மக்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய குமாரனுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்வதற்கு எங்களை பரிசுத்தமாக மாற்றியருளும் தகப்பனே. தகுதியுள்ள மக்களாக எங்களை மாற்றியருளும். சிறப்பாக இன்றைய நாளில் நன்றிப்பலி ஒப்பு கொடுக்கின்ற ஜோசப், ஸ்டீபன் ராஜ், ஜோஸ்பின் மேரி அல்போன்சா குடும்பத்தை ஆசிர்வதியும். இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற மரிய மிக்கேல், சூசைக்கனி, இருதயராஜ், ஞானப்பிரகாசம், சுவாமிநாதன், அன்னதாய், ஜெயமேரி என்னும் ஆன்மாக்களுக்காகவும், குணமணி டெய்சி என்னும் ஆன்மாவுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திலை பாற்றியை மோட்ச விண்ணக வாழ்வை பரிசாக கொடுத்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என நம்பிக்கையோடு இறந்து போன எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுனேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே முக்கொந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்களும் விண்ணக வாழ்க்கையிலே தோழமை கொண்டு
உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், பாவங்கள், நோய்கள், சாத்தானுடைய கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருளுமை நாங்கள் மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற விண்ணக வாழ்வுக்காகவும் எம்மிட்பரான இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. மக்களே, அமைதிக்காக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய நல்ல ஆண்டவிடம் திருப்பலியிலே ஒரே ஒரு ஜெபம்தான் இயேசுநாதரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெபம். இதுதான் சுதன் இயேசுநாதரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெபம். எல்லா ஜெபமும் பிதாவாகிய ஆண்டவிடம், தந்தையாகிய கடவுளிடம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம். ஒரு சிறிய ஜெபம், அமைதிக்கான ஜெபம், சமாதானத்திற்கான ஜெபம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே நான் உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பாராமல் திருச்சனுடைய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் குடும்பங்களுக்கு நிறைவான அமைதியை முற்றுமை மளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மக்களே, நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியும் ஆசீர்வாதத்தை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின்
இறைவனின் செம்மறி இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும் கடவுளுடைய குமாரன். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். அன்பு மக்களே, இன்றைய நாள் ஆண்டவருடைய திருவுடல் திரத்த பெருவிழா. ஆகவே எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய திருவுடல் திரத்தம் சேர்த்து வழங்கப்படும். பக்கம் எண் 182. பக்கம் எண் 182. கிறிஸ்துவின் திருவுடல் திரத்தம்
தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். மக்களே, இன்று வழிபாட்டை சிறப்பு செய்தவர்கள் நம்முடைய மறைக்கல்வி மாணவ செல்வங்கள். மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் சார்பாக உங்கள் சார்பாக பாராட்டுகளை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களே, இந்த வாரம் நடைபெறக்கூடிய அன்பிய கூட்டங்கள் சுவாமிநாதன் அன்பியம் செல்வராஜ் திரு செல்வராஜ் திருமதி ராதா அவர்களுடைய இல்லத்திலும், புனித அந்தோனியர் அன்பியம் திரு அதிசயமணி திருமதி ஜோஸ்பின் மேரி இல்லத்திலும், புனித ஆரோக்கிய மாதா அன்பியம் திரு டேவிட் திருமதி ஷியாமலா இல்லத்திலும் வைத்து நடைபெறும். எல்லா மக்களும் இந்த அன்பிய கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த மக்களை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்முடைய பங்கு ஆலயம் புனித ஞானப்பிரகாஷ் ஆலயத்தில் காலையில் கொடியேற்றத்தோடு நம்முடைய பங்கு மக்கள் தங்களுடைய திருநாளை ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லா மக்களும் அங்கே வந்துடுவீங்க. அப்படி தானம்மா? அப்படி தான், எல்லோரும் அங்கே வந்துடுங்க. காலையில் பூசைக்கு 7:30 மணி திருப்பலிக்கு எல்லா மக்களும் வந்துடுங்க. வழக்கமாக உண்டு இல்லாமா? உண்டு, இல்லை உண்டு. அதே மாதிரி அங்கே உள்ளவங்களும் நாங்கள் வர சொல்லுவேம்மா. எனக்கு அதான் ஆசை. ஒரு நாள் நம்ம திருநாள்லையும் ஒரு நாள் ஞானப்பிரகாஷ் சிவப்பட்டணத்திலேருந்து ஒரு நாள், நடுவக்குறிச்சியிலேருந்து ஒரு நாள், ராயப்புரத்துலேருந்து ஒரு நாள் வந்து சிறப்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லை? இல்லாட்டி ஏதாவது ஒரு நாள் எல்லா மக்களும் சேர்ந்து வந்து நம்முடைய ஆலயத்தில் நவநாள் திருப்பலி மாதிரி அவங்க சிறப்பு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆகவே எல்லா இறை மக்களும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கே பூசன் இருக்கும். எல்லா இறை மக்களும் கலந்து கொள்ளுங்க. அதே போல் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருநாள் திருப்பலி. ஆகவே அங்கே திருநாள் திருப்பலி நடைபெறும். எல்லா மக்களும் இந்த திருவிழா திருப்பலியிலும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்ன மக்களே, இது பாலசபை இருக்குதா? பாலசபை எங்கே? எல்லாம் எந்திரிங்க. பாலசபை 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாம் எந்திரிங்க. உங்களை தான் இன்னைக்கு மொத்தமாக மறைக்கல்வி அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சரியா? அடுத்த தம்பி கேளுடா. அடுத்த வாரத்தில் ஒரு நாள் வந்து பாலசபை, ஒரு வாரம் வந்து நற்கருணை சபை. சரியா?
ஒரு வாரம் பாலசபை, இன்னொரு வாரம் நற்கருணை சபை. பாலசபைனா எத்தனாம் கிளாஸ்லேருந்து எத்தனாம் கிளாஸ் வரைக்கும்? 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பாலசபை. உங்களுக்கு பேட்ச் இருக்குதா? பேட்ச் இருக்கா? குத்திடணும். என்னையா ஆளுக்கு ஒவ்வொரு வசனம் சொல்லணும். ஆண்டுடைய வசனங்க வந்து சொல்லணும். எத்தனை பேத்துக்கு வசனம் தெரியும்? ஆண்டுடைய வசனம் உங்கள் பேராவது வந்து சொல்லுங்களேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கிடட்டும். வாங்க. எஸ், முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. கை கூப்பிடுங்க. என் பெயர் சொல்லுங்க. என் பெயர். என் பெயர் உங்கள் பேர் சொல்லுங்க. என் பெயர் மெஸ்ஸியா ஏஞ்சலின். எஸ், கை தட்டுங்க. வெரி குட். உட்காருங்க. என் கை கும்பிடுங்க, கை கும்பிடுங்க. என் பெயர் ஹன்சிகா. வெரி குட். கை தட்டுங்க. வெரி குட். வாங்க சொல்லுங்க. கை கும்பிடுங்க. என் பெயர் ஆரி கதிர்வா. வெரி குட், வெரி குட். வாங்க வாங்க வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க. என் பெயர் ஜெரால்ட். ஜெரால்ட். குட். உங்கள் பேர் சொல்லுங்க. இம்மானுவேல். இம்மானுவேல். கதை தட்டுங்க. வெரி குட். வாங்க வாங்க வாங்க. நீங்கள் தான். உங்கள் பேர் சொல்லுங்கள். எல்லாரும் உங்கள் பேரை தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுறாங்க. மேலே வாங்க. என் பெயர். கை கும்பிடுங்க, கை கும்பிடுங்க. என் பெயர் அஸ்விகா. வெரி குட். கை தட்டுங்க. குட் குட். என் பெயர் அஸ்வின் ஜோஸ். வெரி குட். என் பெயர் ஷர்வின். சர்மி. வெரி குட். என் பெயர் சிங்கராஜ். வெரி குட். என் பெயர் வின்சிகா. வின்சிகா. கை நீங்கள் சொல்கிறீங்களா? வாங்க 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 வாங்க. நீங்கள் இங்கே மேலே வாங்க, மேலே வாங்க. என் பெயர். என் பெயர் ஜோவின். டோவின். வெரி குட். கை தட்டுங்க. கீழே நீங்கள் கை கும்பிடுங்க, கை கும்பிடுங்க, கை கும்பிடுங்க. என் பெயர். அத்திகாரோ. வெரி குட். கை தட்டிங்க. நீ வா, நீ வா. உன் பேர் சொல்லிட்டு போடா. ஓகே, குட். உட்காருங்க, 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 உட்காருங்க. கிறிஸ்டோபர் பேசி. ஓகே, உட்காரு, உட்காரு. நம்ம சின்ன பிள்ளைங்க இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? நம்ம மறைக்கல்வி அப்படிங்கிறத விட ஒரு வாரம் பாலசபை, இன்னொரு வாரம் நற்கருணை சபை. குழந்தைகள் சிறப்பு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வாசகம் வாசிங்க. இந்த அக்காமார் வாசித்தாங்கல்ல, அதே மாதிரி வாசகம், முன்னுரை எல்லாமே வாசிங்க. உங்கள் குரலை கேட்கணுன்னு எல்லா மக்களும் ஆசைப்படுறாங்க. சரியாடே? வாரத்தில் ஒரு நேரமாவது நீங்கள் வசனம் சொல்லுங்கள். ஆண்டுடைய வசனம் சொல்லலாம்ல? சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் பேட்ச் குத்துங்க. அன்பு மக்கள், அதே போல் நம்முடைய குழந்தைகள் மறைக்கல்வி ஆனது நாளை முதல் ஆரம்பமாகிறது. ஆகவே பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை மறைக்கல்விக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முழந்தால் படியிடுவோம். நாளை மாலை 6:15 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் நற்செய்தி கூட்டமானது நடைபெறும். எல்லா மக்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நாளை காலை 9:30 மணிக்கு மறைக்கல்வி வகுப்பானது நடைபெறும். எல்லா மக்களும் குழந்தைகளை கண்டிப்பாக மறைக்கல்விக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த மக்களையும் முழந்தால் படியிடுவோம். இந்த வச்சுக்கையா அக்காட்ட கொடு. ஒரு நிமிடம். நாம் அன்பு மக்களே, நம்முடைய இதயத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து தேவனக்கனை வந்திருக்கிறார். அவரிடம் நம்ம ஜெபம் ஒரு பாட்டு மூலமாக நாம் ஜெபம் செய்வோம். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு தெரியுமாம்மா? பாட்டு புக்கில் எடுத்துடுங்களா? என்னிடம் எழுந்த
என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நேசனாய் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமுன்னதிசய இரக்கமும் அன்றோ என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் மாசில்லாப்ப குணங்களில் மறைந்து நேசமாய் என்னுள் எழுந்து வந்தீரன மாசில்லாப்ப குணங்களில் மறைந்து நேசமாய் என்னுள் எழுந்து வந்தீரன ஆசையாய் இயேசுவை விசுவசித்துமக்கு பூசிதமாய் நன்றி செலுத்துகின்றேனே என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். மக்களே, இன்றைய நாளிலே நாம் திருவுடல் திறத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தேவ நற்கருணை ஒரு உணவு, தேவ நற்கருணை ஒரு மருந்து, தேவ நற்கருணை விண்ணக வாழ்வுக்கு நமக்கு இட்டு செல்லக்கூடியது. ஆகவே அந்த நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய, அந்த நற்கருணை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்வோம். அன்பு தந்தை இறைவா, இந்த நேரத்திலே மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லோரையும் தேவாலயத்திற்கு அழைத்து வந்தமைக்காக, ஆண்டவரே, எங்களை கணவன் மனைவியாக, பெற்றோர் குழந்தைகளாக உடைய சன்னிதானத்திற்கு அழைத்து வந்தமைக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எவ்வளவோ நல்லவர்கள், எவ்வளவோ புனிதர்கள், எவ்வளவோ மறைசாட்சிகள் உமக்கு மேலான ஆராதனை செலுத்துகின்ற போது பாவியலாய் எங்களுடைய எளிய ஆராதனை ஏற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு தந்தை இறைவா, நல்லவர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக நீர் கொடுத்த உடைய குமாரனுடைய உடலையும் இரத்தத்தையும் ஆண்டவரே பாவியலாய் எங்களுக்கும் கொடுத்தமைக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பு தந்தை இறைவா, பரிசுத்தமான உள்ளத்தோடு, பரிசுத்தமான ஆன்மாவோடு அதை உட்கொள்ளக்கூடிய வரத்தை தாரும் தகப்பனே. அன்பு ஆண்டவரே, அந்த தேவ நற்கருணை ஊட்டமளித்தது, குணமாக்கியது என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. அதே போல ஆண்டவரே, எங்களுடைய தேவ நற்கருணை, நாங்கள் உட்கொண்ட தேவ நற்கருணை எங்களுடைய நோயை குணமாக்க வேண்டும் தகப்பனே. இன்னும் அதிகமாக பரிசுத்தமான ஆன்மாவோடு, பரிசுத்தமான உள்ளத்தோடு அதை உட்கொள்ளக்கூடிய வரத்தை தார். நீர் கொடுக்க இருக்கின்ற புதிய நாளுக்காக நன்றி, புதிய வாரத்திற்காக நன்றி. இந்த வருகின்ற வாரத்து முழுவதும் நாங்கள் உமக்கு உகந்த நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய வரத்தை தார். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறைய ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் எண் 298. பக்கம் எண் 298.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அனைவரும் இணைந்து திருப்பாடல் 128 வழியாக ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணுமிடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. நமது குடும்பங்களை திருக்குடும்பமான இயேசுமரி சூசையிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, கண்ணியும் தாயுமான மரியன்னையே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசையப்பரே, உங்கள் அடைக்கலத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாசரேத்தின் திருக்குடும்பத்தில் விளங்கிய உண்மையான அன்பும் இறை அச்சமும் பணிவும் எங்கள் குடும்பங்களிலும் நிலவச் செய்யுங்கள். நாசரேத்தின் திருக்குடும்பமே, எங்கள் குடும்பங்களில் இருந்து பிளவு, வன்முறை, சச்சரவுகளை அகற்றுங்கள். எங்கள் பங்கின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நம் வாழ்க்கை துணைவருக்காக மன்றாடுவோம். தந்தையே இறைவா ஆசீர்வதியும். நம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவரே ஆசீர்வதியும். நம் உறவினர், நம்மை அன்பு செய்வோருக்காக மன்றாடுவோம். தூய ஆவியே துணையாளரை ஆசீர்வதியும். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவா உமக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.